தலைவன் வந்து அங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து கோடி கணக்குல 100 கோடிகள் 1000 கோடிகள் அடிக்கக்கூடிய ஒரு பிசினஸ் எப்படி அங்க நடத்த முடியும்? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க கட்டமைப்பு சரியில்லையோ என்னமோ தெரியல. இவர் வந்து இந்த ஐபிஎல் 2025 சீசன் முடிஞ்ச உடனே இந்த செய்திகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கு வந்து இப்ப அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப யார் வந்து இந்த ஆர்சிபி பிரான்சைசியை வாங்குறதுக்கு முன் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வரும்போதே எனக்கு ஒரு பிரான்சைசி கொடுங்களான்னு கெஞ்சினேன்னு கொடுத்தீங்களா அப்படின்னு நம்ம அதானி குரூப் இன்னைக்கு வந்து மறுபடியும் இந்த தடவையாவது இந்த பிரான்சைசியை கையில வாங்கி நம்ம லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதானி அவர்கள் முடிவு பண்ணி சுத்திட்டு இருக்காப்பல அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதர் பூனாவாலா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாராமா, ஏதோ சீரம் இன்ஸ்டியூட் ஒருத்தர், அவர் ஒருத்தர். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜேஎஸ்டபிள்யூ குரூப், நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் 50% ஷேர் வச்சுக்கூடிய ஜேஎஸ்டபிள்யூ குரூப்போட பார்த் ஜிண்டால் ஜிண்டால் அவர்களுடைய குரூப் எவ்வளவு பெரிய குரூப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப பார்த்து ஜிண்டால் வந்து இன்னைக்கு ஆர்சிபிக்கு ஆசைப்படுறாருன்னு தெரிய வருது. அப்ப நீங்க ஜேஎஸ்டபிள்யூ வந்து 50% ஸ்டேக் மொத்தமா வித்துட்டு தான் வெளியே வரணும்ன்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற கேள்வியில் நாளைக்கு கேட்கப்படலாம். 4வது யாருன்னா டெல்லியை பேஸ் பண்ண ஒரு பெரிய பில்லியனர் ஆமா, அவர் வந்து பல செக்டார்ஸ்லாம் பல இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காராமா. அவர் யார் என்னங்கிற செய்தி தெரியல நமக்கு. 5வதா யாரு அப்படின்னா வந்து ஒரு யூஎஸ் பேஸ்ட் பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம் ஒன்று, ஒரு யூஎஸ்ல இருந்து ஒருத்தன் வரான். Hey, there is so much of money in this IPL. Let's go make some money out of man அப்படின்னு எவனோ அதை சொல்லிக்கிறான் போல இருக்குது. அங்கிருந்து ஒரு 2 பேர் ஒன்னா சேர்ந்து மாப்பிள்ள நம்ம போய் வாங்குறோம் அடியில போட்டு அப்படின்னு சொல்லி 2 பேர் யூஎஸ் கிளம்பி வராங்கன்ற மாதிரி தெரிய வருது. இது வரைக்கும் 5 பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளவு 50 பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்பேற்பட்ட ஒரு பிரான்சைசி நம்மளுடைய ஆர்சிபி.